வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஃப்ரீ கன்சல்டேஷன். இங்கே வர அத்தனை பேஷண்ட்டுக்கும் ஃப்ரீ கன்சல்டேஷன், அதை இலவசமாக பார்க்கப்படும். உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ தான். வாங்க. நாளைக்கு ஆடிப்பூரம் தான். ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அன்றைக்கி என்னென்னலாம் பண்ணலாம், அன்றைக்கி என்ன ஸ்பெஷல், எந்த தெய்வத்துக்கு ஸ்பெஷல் சொல்லுங்க மேம். ஆடி மாதம்னாலே நம்மளுடைய அம்மனுக்கு உகந்த நாள் இல்லையா? இந்த ஆடி பூரம் அப்படின்னு சொல்றது விசேஷமா பெண்கள் வீட்டில் எதுக்காக என்ன தீபம் ஏற்றணும், என்ன வழிபாடு செய்யணும், நம்ம எந்த அம்மனை வழிபாடு செய்யணும் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஆடி பூரம் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை நம்ம கேம்ப் இருக்கு, அதையும் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நேரில் சந்திக்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் தாங்க பேசிகிட்ருக்கேன். இங்கே ஸ்பெஷல் உங்களுக்கு எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கிறது தான், வர்ற ட்ரீட்மெண்ட் எடுக்க வர்றவங்களுக்காக ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு வைப்போம். சரியான உடனே அந்த காயின் எடுத்துகிட்டு போய் எங்கள் நித்யா மேம் கோயிலில் கொண்டு போய் போட்டுருவாங்க. அதனால தான் இங்கே நிறைய பேஷண்ட் வந்துட்டுருக்காங்க, சீக்கிரமாக குணமாகறாங்க அப்படின்னா அதுதான் ஸ்பெஷல். நாளைக்கு ஒரு ஆடிப்பூரம், ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள். அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி வர்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஃப்ரீ கன்சல்டேஷன். இங்கே வர அத்தனை பேஷண்ட்டுக்கும் ஃப்ரீ கன்சல்டேஷன், அதை இலவசமாக பார்க்கப்படும். உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ தான். வாங்க, மேமை சந்தித்து உங்களுக்கான எல்லா பிரச்சனைகளையும் பகிர்ந்துக்கோங்க, அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டு இங்கே கண்டிப்பாக கொடுத்து எல்லாரையும் குணமாக்குறதுக்காக தான் இங்கே மேம் நிறைய மருத்துவம், நிறைய சித்தர்கள் சொன்ன மருத்துவத்தெல்லாம் உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. வாங்க, மறந்துடாதீங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலையில் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஃப்ரீ கன்சல்டேஷன். ஓகேவா? இப்போ ஆடிப்பூரம், அப்படி என்ன அந்த ஆடிப்பூரம் ஸ்பெஷல் மேம்கிட்ட கேட்போமா? வாங்க சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே, இப்போ ஆகஸ்ட் 15 ஃப்ரீ கன்சல்டேஷன், அது கொஞ்சம் நீங்களும் சொல்லிடுங்க மேம். ஓகே மேம். அனைவருக்கும் வணக்கம். சித்தர்கள் ஆசி பெற்ற நம்மளுடைய தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் ஆகஸ்ட் 15 காலையில் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இலவச மருத்துவ ஆலோசனை. நேரில் வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாமே என்கிட்ட கேளுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. சித்தா மெடிசன் எடுக்கலாமா, இந்த ஸ்டேஜில் என்ன மெடிசன் எடுக்கலாம், ஏற்கனவே இந்த மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம், இது கூட கம்பைன் பண்ணியும் சித்தா மெடிசன்ஸ் எடுக்கலாமான்னு நிறைய கேள்விகள் இருக்குது இல்லையா? நேரில் வாங்க, உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே என்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. ஸோ உங்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனைகள். ஸோ மறக்காமல், எல்லாருக்கும் லீவு தானே சாட்டர்டே, வாங்க நேரில் சந்திக்கலாம். இதை பற்றின தகவல்கள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். மேம், இப்போ நாளைக்கு ஆடிப்பூரம் மேம். ஆமாம், ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அன்றைக்கி என்னென்னலாம் பண்ணலாம், அன்றைக்கி என்ன ஸ்பெஷல், எந்த தெய்வத்துக்கு ஸ்பெஷல் சொல்லுங்க மேம். ஆடி மாதம்னாலே நம்மளுடைய அம்மனுக்கு உகந்த நாள் இல்லையா? இந்த ஆடி பூரம் அப்படின்னு சொல்றது விசேஷமா பெண்கள் வீட்டில் எதுக்காக என்ன தீபம் ஏற்றணும், என்ன வழிபாடு செய்யணும், நம்ம எந்த அம்மனை வழிபாடு செய்யணும் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஆடி பூரம் அப்படின்னு சொல்றது நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அவதரித்த நாள், சூடி கொடுத்த சுடற்கொடின்னு சொல்றோம் இல்லையா? அம்மா அவதரித்த நாள் அப்படின்னு சொல்றதுதான் ஆடி பூரம். இன்னொரு விசேஷமான ஒரு நாளும் கூட, அம்மனுக்கு வளைகாப்பு நம்ம செய்யக்கூடியது. ஸோ வீட்டில் ஒரு வளைகாப்புனா எவ்வளோ சந்தோஷமா, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம கொண்டாடுவோம். நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு உயிர் வரப்போகுது, எல்லாரையும் கூப்பிட்டு வளைகாப்பு பண்றோம். புதிய ஒரு குழந்தை, ஒரு உறவு நம்ம குடும்பத்துக்குள்ள சேர போகுதுன்னா சந்தோஷமா கொண்டாடுவோம். அம்மனுக்கு வளைகாப்பு செய்யறது எவ்வளோ விசேஷம், நம்மளுக்கு எவ்வளோ பாக்கியம். நிறைய கோவில்கள்ல எல்லாமே ஸ்பெஷலா இது நடக்கும். ஆடி பூரம் நீங்க தவறாம பெண்கள் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுங்க. இருந்து பூஜையில இருந்துட்டு பூஜையெல்லாம் முடிச்ச பிறகு அம்மனுக்கு சாத்திய வளையல் நமக்கு கொடுப்பாங்க. அதை வாங்கி நம்ம போட்டுக்கிட்டோம்னா நமக்கு நிறைய செல்வங்கள் சேரும், அம்மனோட ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். அதாவது திருமண தடை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, குழந்தை பாக்கியம், ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம கிட்ட வராங்க. ஸோ குழந்தையின்மைக்காக சிகிச்சைக்கு நம்ம கிட்ட வராங்க. இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனை இருக்கு இல்லையா? இவங்க யாரும் தவற விடாதீங்க. ஆடிப்புறம் ரொம்ப விசேஷம். வீட்லேயே இந்த பூஜையை நம்ம எப்படி செய்யலாம் அதையும் நான் சொல்கிறேன். வீடு நம்ம எல்லாமே வழக்கமாக பூஜை அறையை நல்லா சுத்தம் படுத்திட்டு தூய்மைப்படுத்திட்டு, அம்மனோட படம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் எந்த அம்மனை வழிபட்டாலும் சரி, அம்மனோட திருவுருவ படத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருங்க. நல்ல நறுமணம் இருக்கக்கூடிய மலர்கள், மல்லி, முல்லை,
இதில் வந்து அம்மனுக்கு மாலை சாத்திட்டு இதில் நம்ம யாருக்காக வேண்டிக்கிறோமோ அவங்க கையாலே இந்த மாலைகளை நம்ம ரெடி பண்ணணும். வளையல், நல்ல சிவப்பு நிற வளையல், பச்சை நிற வளையலை வச்சு நம்ம அதை மாலையாக கட்டணும். கட்டி அம்மன் படத்துக்கு போடணும். அதே மாதிரி விரலி மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் மாலையாக கட்டி அம்மன் படத்துக்கு நம்மளே போடணும். இல்லையா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேண்டிக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்க அம்மா செஞ்சாலும் இது ஓகே தான், செய்யலாம். நல்லா சாத்திட்டு இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு தீபம் நம்ம ஏற்றணும். ஸோ தீபம் அப்படின்னு சொல்லும்போது நல்ல புதிய ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு அது சிவப்பு நிற திரி போடணும். தோஷங்களை நீக்குவதற்காக அந்த சிவப்பு நிற திரி. ஸோ அந்த திரி போட்டு தான் அந்த தீபம் ஏற்றணும். நமக்கு வளையல் நிறைய வாங்கிட்டு, அம்மனுக்கு வளைகாப்பு இல்லையா, வளையல் நிறைய வாங்கிட்டு தட்டுல வச்சு குவியலா அம்மன் படத்துக்கு முன்னாடி நம்ம வச்சு அழகா கலர் வளையல் ஸோ வச்சுட்டு தீபம் நம்ம ஏற்றணும். அம்மனுக்கு பிடித்த நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் வச்சு நம்ம படைக்கலாம். ஸோ யாருக்காக நம்ம வேண்டிக்கிறோமோ வீட்டில் அவங்க கையாலேயே அந்த மாலையை கட்டி போட்டுட்டு ஸோ அவங்க அந்த வளையலெல்லாம் வச்சுட்டு தீபம் ஏற்றி இதை நம்ம வழிபாடு செய்யணும். அந்த சிவப்பு நிற திரி போட்டுக்கோங்க. இது கடைகள்லேயே கிடைக்கும், பூஜை சாமான் இருக்கக்கூடிய கடைகள்லேயே இருக்கும். ஒருவேளை கிடைக்கலன்னா அந்த சிவப்பு நிற காட்டன் கிளாத் இருக்கு பார்த்தீங்களா, அதில் கூட நம்ம திரியா எடுத்துக்கலாம். எடுத்து அந்த தீபம் ஏற்றிட்டு நல்லா வழிபாடு செய்யுங்க. ஸோ ஈவினிங் டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வீட்டில் நம்ம ஒரு 5 சுமங்கலிகளை கூப்பிட்டு இந்த வளையல் வச்சு நம்ம கொடுக்கணும். இதில் தாம்பூலம் மாதிரி தான், வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், இந்த வளையல், ஒரு சின்ன ஜாக்கெட் பிட் வச்சு ஒரு 5 பேருக்கு நம்ம கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாள். ஆடி பூரம் அப்படின்னு சொல்றது மங்களகரமான ஒரு நாளும் கூட. கோயில்கள்ல எல்லாம் ரொம்ப விசேஷம். அந்த அம்மனுக்கு வளைகாப்பு செய்த வளையல் கொடுப்பாங்க, அதை வாங்கி கையில் போட்டுக்கோங்க. பெண்கள் எல்லாருமே அதை அணிஞ்சிக்கலாம். வீட்டில் குழந்தைகள் இருந்தாலும் வாங்கி போட்டு விடுங்க. திருமணம் ஆகக்கூடிய பெண்கள், இப்போ வளைகாப்பு அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா, புதுமண தம்பதிகளை கூட்டு வந்து உட்கார வைப்பாங்க. அடுத்து அவங்களும் கன்சீவ் ஆகணும்ன்றது அது ஒரு பெரிய வைப்ரேஷன் இல்லையா. அவங்க கூட பண்ணலாம். அப்போ கல்யாணம் புதுசா கல்யாணம் ஆனவங்க, ரொம்ப நாள் குழந்தை இல்லாம ஏங்கிட்டு இருக்கிறவங்கள அந்த அழகா இதுல கலந்துக்கிட்டா அவ்வளோ நல்லா பண்ணணும். ஸோ வீட்லயும் செய்யுங்க. அம்மன் கோயில்களுக்கு போயிட்டு அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த வளையலும் வாங்கி போட்டுக்கோங்க. ஆடி பூரம் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை நம்ம கேம்ப் இருக்கு, அதையும் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நேரில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி மேம். ஆடிப்பூரம் ரொம்ப ஸ்பெஷலான நாள். அதுதாங்க சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் வந்து மருத்துவம் ஆன்மீகம் ரெண்டும் கலந்தது. எங்கள் மேம் எப்படின்னா, வரும்போதே ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதே உங்களுக்கு மருந்தும் மெடிசனையும் கொடுத்துட்டு, அதுவும் சித்தர்கள்கிட்ட சொல்லி அந்த மெடிசன் அவங்க என்ன மருந்து கொடுத்தாங்களோ அந்த தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு கோவில் சொல்லுவாங்க, அதுதான் இங்கே ஸ்பெஷல். இது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, ஆகஸ்ட் 15 காலையில் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேருக்கு எத்தனை பேர் வேணாலும் வாங்க. ஃப்ரீ கன்சல்டேஷன் இலவசமாக பார்க்கப்படும். வாங்க. அன்னைக்கு இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சிச்சோ அதே மாதிரி நமக்கும் எல்லா பிரச்சனையிலேருந்தும் அன்றைக்கி ஒரு சுதந்திரம் கிடைக்க போகுது. நன்றி.